கடைகளில் 5 ரூபாய்க்கு எம்ஆர்பி விற்கக்கூடிய வத்தி எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 5 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கிற பேக்கிங் பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு. இந்த ரெடிமேட் பாக்ஸு இது வந்து சாண்டல் சென்ட் நம்ம போட போகிறோம். அதுக்காக சாண்டல் சென்ட் இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏற்கனவே இந்த சென்ட் நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். ஒரு ஸ்ப்ரேவில் நம்ம சென்ட் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆயில் டீப் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கு, கூடவே சாண்டல் சென்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்ட்டு போடாத ரா வத்தி, அதுக்கப்புறம் உள்ளே போடுறதுக்கு பிளாஸ்டிக் கவர், அதுக்கப்புறம் செல்லோ டப். அவ்வளோதான். இப்போ வந்து சென்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேவில் வத்தியை இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கலாம். பரவலாக போட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம். வத்தியோட எல்லா பகுதியிலையும் ஸ்ப்ரே நல்லா படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வத்தியை மறுபடியும் கலக்கிறோம். இது மாதிரி வத்தியோட எல்லா பகுதியிலையும் நல்லா படிகிற மாதிரி போடுங்க. 1க்கு 3 முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ நம்ம வத்தி ஸ்ப்ரே பண்ணி வத்தி ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து 5 ரூபாய்க்கான வத்திக்கு பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 8 வத்தி 7 வத்தி போடலாம். இப்போ வந்து நான் வந்து 8 வத்தி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்குங்க. சென்ட் அடித்த உடனே நீங்கள் இதுக்கு பேக் பண்ணிடலாம். காயெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே சென்ட் போட்டோடனே இந்த கவரில் போட்டுருங்க. மேலே வந்து மூடாதீங்க, அப்படியே ஓப்பன்லேயே இருக்கணும். ஒரு சிலர் வந்து பஞ்ச் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னாக்கா அப்போ தான் அவங்க முகந்து பார்க்கும்போது வாசனை நல்லா கிடைக்கும். இப்போ தயாராகிடுச்சு. அடுத்தது அட்டை பாக்ஸ் எப்படி மறிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு விரலை விட்டு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரல் விட்டு அட்டையை அது சைடாக மடிச்சுடுங்க. இது மாதிரி மடிச்சாச்சு. இப்போ ஒரு பக்கத்தை வந்து மூடிக்கிறோம். கீழ் பக்கத்தை மூடிட்டு இந்த மாதிரி செல்லோ டேப் மிஷின் வாங்கிக்கோங்க. அதில் வந்து சின்னதாக ஒரு டேப் கட் பண்ணி இப்படி ஒட்டிக்குங்க ஒரு பக்கம். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற 8 வத்தி கவரை இதுக்குள்ளார போட்டுடலாம். இப்போ இந்த பக்கத்தை மூடிடலாம். மறுபடியும் இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு டேப் மாதிரி ஒட்டிடலாம். இப்போ வந்து 5 ரூபாய்க்கான சாண்டல் அகர்பத்தி தயாராகிடுச்சு. இந்த வத்தியில் பார்த்திங்கன்னா அதிக லாபம் இருக்குது. 1 கிலோ வத்தி பார்த்திங்கன்னா 100 ரூபா. சென்ட்டு போட்டு நீங்கள் அதை வந்து இது மாதிரி பேக் பண்ணி சேல் பண்ணும்போது 1 கிலோ வத்தியை நம்ம வத்தியாக்கி பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி லாபம் என்ன எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு குறைஞ்சது 250 ரூபா நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். இதுதான் 5 ரூபாய்க்கான வத்தி எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்ற முறை. 8 வத்தி போடணும். இந்த மாதிரி கவரில் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி 12 ஒரு கவரில் போட்டு ஒரு பேக் பண்ணிவிடுங்க. டசனை வந்து நம்ம ஹோல்சேல் கடைகளில் 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 50 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். அதே கடைங்களுக்கு நேரடியாக போய் கொடுக்கும்போது 52 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதே முறையில் நீங்கள் செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம்.